எல்லாருக்கும் வணக்கம். விஜய் என்ன கட்சி ஆரம்பித்ததுலேருந்து எதிரில் இருக்க எல்லா குள்ளநரிங்களும் எப்படா இவரை காலவாரி விட்டுட்டு ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு காத்துக்கிட்டே கிடக்குறாங்க. அது எந்த சம்பவம் கிடைச்சாலும் சரி, ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூ கிடைச்சாலும் சரி, ஒரு விஷயம் கிடைச்சாலும் சரி, அதை அப்படியே பெருசாக பூதாகரமாக இருக்கிறது. அப்படி ஒரு விஷயத்தை தான் இப்போ எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் அவர் வந்து தளபதி கூட ரொம்ப க்ளோஸாக நின்று பேசி இதெல்லாம் பண்ணுற வீடியோஸ்லாம் நிறையா ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர், ஐ திங்க் ஷாஜின்னு நினைக்கிற ஒரு பேர், அவர் வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டார் ஹார்ட் அட்டாக்ல. அப்போ வந்து தளபதி அவர்கள் அங்கே போகல. நேற்று நம்ம பாரதிராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் அவர்கள் இறந்தார். ஸோ அதுக்கு நேற்று தளபதி போயிட்டார். உடனே ஆரம்பிச்சிட்டாங்க, பார்த்தியா சொந்த கட்சிக்காரையாக இருந்தால் அது போய் பார்க்க முடியல, ஒரு சினிமாக்காரையாக இருந்தால் உடனே அங்கே போய் பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாரும் இதுதான் வந்து மக்களுக்கான ஆட்சியாக, இவர் தான் மக்களுக்கு வந்து நல்லது செய்ய போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு எதை கூட கம்பேர் பண்ணுறதுனே தெரியாமல் அது கூட கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க அந்த சில பன்னாடைகளுக்கு தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ என்னுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் போடுங்க. நமக்கு முடிஞ்சிச்சுன்னா ரிப்ளை பண்ணுறோம், முடியலைன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு லைக்கையும் ஷேரையும் பண்ணிங்கன்னா நம்ம பேசுகிற விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் நெஞ்ச தளபதி ஃபேன்ஸுக்கும் கொஞ்சம் நெஞ்ச மக்கள்கிட்டையும் போய் சேரும் அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பண்ணிவிடுங்க. வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேற்று நான் போட்ட வீடியோவுக்கு நிறைய பேர் பாசிட்டிவாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஆனால் ஒரு சில பேர் அவங்களோட ஒப்பீனியன் எடுத்து வச்சுருந்தாங்க. அது என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதை இப்போ போய் சொல்கிறீங்க, இந்த டைத்தில் அதை பேசணுமா, அவரே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, இந்த வீடியோ அவர் பாரதிய சார் பார்த்தாருன்னா எவ்வளோ கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்டீங்க. நியாயமான ஒன்று தான். பட் என்னுடைய கொஸ்டின் என்னென்னா, இதை இப்போ சொல்லாமல் எப்போ சொல்கிறது அப்படின்றது தான். ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், என்னுடைய சேனல் வந்து ஒரு 1 மில்லியன் 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்க பெரிய சேனல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ தான் ஒரு 27,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போய்கிட்டு இருக்குது. அது உங்கள் தயவால். ஸோ நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உண்மையாக ரிலேட் பண்ண மாதிரி இருக்கணும். சும்மா வந்து ஏதோ ஒரு கதையை எடுத்து நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்ற அந்த விஷயம் எனக்கு செட் ஆகாது. ஸோ நான் உண்மையை மட்டும்தான் சொன்னேன். நேற்று அந்த வீடியோவில் விஷயம் காமிச்சதும் உண்மை தான். ஏன்னா இதுதான் வந்து நமக்கு பர்ஃபெக்டான ஒரு மேட்ச்சு. ஏன்னா தளபதியை விட வேறு யாரையும் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, மற்ற ஹீரோயின் நம்ம கம்பேர் பண்ண அவசியம் கிடையாது. 2 பேருமே சேம் இண்டஸ்ட்ரி, சேம் பேக்ரவுண்டு, சேம் லைஃப் ஸ்டைலு, எல்லாமே இருக்கக்கூடிய சேம் பர்சன். பட் ஒருத்தர் இப்படி போனதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தகப்பனார்கள் பிள்ளைகளை புரிந்து கொள்ளாமல் போகிற விஷயம் அப்படின்ற விஷயத்த சொன்னேன். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது. தகப்பன் சரியில்லைன்னா அந்த குடும்பம் என்ன ஆகும், அந்த பிள்ளைங்க என்ன ஆகும் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் இருந்திருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் இருந்திருக்கேன், இருந்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்றத நான் இப்போ சொன்னேன்னா கூட உங்களுக்குலாம் ஏதோ நான் சிம்பத்தி கிரியேட் பண்ணுறேன், உங்கள்கிட்ட நான் லைக்ஸ் வாங்க பேசுகிறேன்னு நினைப்பீங்க. ஆனால் ஒரு நாள் நான் என்னைக்காவது ஜெயிப்பேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அன்னைக்கு நான் பேசும்போது கண்டிப்பாக நீங்கள் அதை ஒத்துப்பீங்க. புரியுதுங்களா? எந்த அளவுக்கு ஒருத்தன் கஷ்டப்பட முடியுமோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் அந்த அளவுக்கு என் வாழ்க்கையில் பட்டுக்கிட்டு இருக்கேன் டில் நவ், இப்போ வரைக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு தகப்பன் சரியில்லை அப்படின்றது ஒன்று, ஒரு தகப்பன் பிள்ளைங்களை புரிஞ்சுக்கல அப்படின்றது ஒன்று. நான் சொன்னது புரிஞ்சுக்கலன்ற கேட்டகரியில் தான் பாரதிராஜா சார் சொன்னேனோட அவர் சரியான அப்பா இல்லைன்னு நான் சொல்லலை. சரியான அப்பா இல்லைன்றது அது எங்கள் அப்பா தான் நான் சொல்ல முடியும். அவர் இன்றைக்கி இல்லை, அவர் மேலே போய் சேர்ந்துட்டார். எனியோ, ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ சொல்லலைன்னா வேறு எப்போயுமே என்னால் சொல்ல முடியாது. அதை சொன்னாலும் அது வந்து எடுபடாது, நீங்கள் யாரும் பார்க்க போகிறதும் கிடையாது. இன்றைக்கி நான் சொன்ன விஷயம் ஒரு 4 அப்பாக்கள் பார்த்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதுவே மிகப்பெரிய எனக்கு ஒரு சந்தோஷம்தான். சரி, இன்றைக்கும் தம் பிள்ளைங்க தன்னுடைய ஆசையை செய்யணும்னு நினைக்கிற அப்பாக்கள் தான் நிறையா, அது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஆசையை கொண்டு போய் பிள்ளைங்க மேலே திணிக்காமல், பிள்ளைங்க ஆசை என்னன்னு தெரிஞ்சு அதை நிறைவேற்றக்கூடிய அப்பாவாக யாராவது ஒருத்தர் இந்த வீடியோ பார்த்து மாறினா கூட அது எனக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். இப்போ தளபதிக்கு இவங்களுக்கு எப்படின்னா ஊர்கா மாதிரி ஏதாவது ஒன்று வேணும்னா உடனே அவர் தொட்டுக்குங்களா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு மீடியாவில் நியூஸ் ஏறணுன்னாலும் சரி, இல்லை அவரை டிஃபேம் பண்ணணுன்னாலும் சரி, உடனே சாக்கு எதிராக கிடைக்கும், அதை வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு அலைகிறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒரு நபர், ஓகேங்களா, அவர் வந்து ஒரு மாவட்ட செயலாளர், அவர் வந்து இறந்துட்டார். அதுக்கு வந்து புசி ஆனந்த் அவர்கள் போனார். ஸோ அவர் வந்து தளபதிக்கு அதுக்கு முன்னாடினால தான் தளபதியை மீட் பண்ணி பேசிட்டு போகிறாரு.
அவர் வந்து இத்தனைக்கும் தளபதி காரில் ஏறினதுக்கப்புறமா திருப்பி இறங்கி வந்து அவர்கிட்ட நின்று 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிட்டு அதற்கப்புறமா அவர் போகிறார். ஸோ ரொம்ப வருட காலமாக தமிழக விஜய் அவர்களுடைய ரசிகர் நட்பு மன்றத்திலேருந்து வந்து இன்றைக்கி ஒரு பதவியும் வந்து பெற்றுட்டார். பட் அவர் அந்த இடத்துக்கு போகல. பட் இந்த இடத்துக்கு இப்போ போனார், இப்போ இவர் சினிமாக்காரனா மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பாரா அப்படின்னு கேட்குற இந்த ஈத்தரங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு வாங்கடா. சீமான் வீட்டில் சம்மன் கிழிக்கப்பட்ட விவகாரத்தில் வீட்டின் பாதுகாவலரை அடித்து இழுத்துச் சென்று கைது செய்த நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் இன்று மனோஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய விஜயை பாதுகாப்புக்காக அவரது வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். இதுதான் மீடியா பசின்னு சொல்றது. என்னது மீடியா பசி? இடம் பொருள் ஏவல் எதையும் பார்க்கறது கிடையாது. அவர் வீட்டில் இருந்து இத்தனைக்கும் மனோஜ் அவர்கள் வீடு பக்கத்து வீடு தான், நடந்து தான் போகிறார். ஸோ வீட்டிலேருந்து நடந்து போகிறதுக்கு கூட அவரை விடாமல் இந்த அளவுக்கு வந்து அவரை போட்டு மொக்கிறாங்க இந்த ரிப்போர்ட்டர்ஸ். இத்தனைக்கும் போலீஸ்காரங்க தான் அவங்க பாதுகாப்பாக கொண்டு போகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நேற்று இந்த இடத்துல தமிழக முதலமைச்சர் வரைக்கும் வந்துட்டு போயிருக்காரு. அப்போ இந்த இடத்துக்கான பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், அது வந்து மிக அதிகமாக செஞ்சு வச்சுருந்தாங்க. பாரதி ராஜா அவர்களுடைய வீட்டுக்கு வர வேண்டியவங்க ஒன்லி நடிகர்கள் மட்டும்தான், பெரிய பெரிய நடிகர்கள் தான் வந்தாங்களே ஒழிய சின்ன சின்ன ஆட்கள் பொதுமக்கள்லாம் போனாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக கிடையாது. அப்போ இவருக்கு இந்த வீட்டில் இருந்து பக்கத்து வீடு, இன்னும் கேட்டால் பல வருடமாக ஒன்றா இருக்காங்க, நண்பர், சினிமா துறைன்னு தூக்கி போடுங்க, நெருங்கிய நண்பரோ இல்லையோ அட்லீஸ்ட் பழகியிருப்பார், பேசியிருப்பார். பாரதிராஜா சார் வந்து இயக்குனர் இமயம் அவருடைய வீட்டில் ஒரு திக்க நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னும் போது கிட்டத்தட்ட 35 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒருத்தர் அவருடைய நன்றியை போய் காட்டுறதுக்கோ இல்லை ஒரு இரங்கல் இடத்துக்கு போய் தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறது வந்து எப்படா தவறாகும்? எப்படா நீங்கள் அதையும் கம்பேர் பண்ணீங்க? இன்றைக்கி விஜய் அவர்கள் இங்கே போகிறாருன்னா ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் இது பக்கத்து வீடு, செகண்ட் இங்கே போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது. அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கும்போதே இத்தனை ஈத்தரைங்க மீடியாவை கொண்டாந்து மூஞ்சி முன்னாடி வச்சுக்கிட்டு அவரை போகவே விட மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு பப்ளிசிட்டி வேறு எந்த நடிகருக்கும் இங்கே இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வேறு எந்த ஒரு கட்சி தலைவருக்கும் இருந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. சீமான் வந்தாங்க, அண்ணாமலை வந்தாங்க, சசிகலா வந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க போனாங்க. ஆனால் அங்கே மாதிரி மொச்சது யாரை? விஜய் அவர்களை. இப்போ இதே இப்படியே வச்சுப்போம், விஜய் அவர்கள் இப்போ மாவட்ட செயலாளரை பார்க்க போகிறார். அந்த இடத்துக்கு இது அவருடைய கட்சியில் ஒருவர் இறந்துட்டார், கட்சியோட ஒரு மாவட்ட செயலாளர் இறந்துட்டார். இப்போ அங்கே போகிறாருன்னு வச்சுங்க, இந்த இடத்துக்கு போலீஸ் பர்மிஷன் கொடுக்குமா? இல்லை அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுப்பாங்களா? இல்லை அந்த இடத்துல போகும்போது இப்போ அவருக்கு ஏதாவது அசம்பதம் ஆச்சுன்னா யார் பொறுப்பேற்கிறது? இப்படின்ற பல கேள்விகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் கண்டிப்பாக ஃபோனில் வருத்தம் தெரிவிச்சிருப்பார், போயிட்டு இந்த மாதிரி என்னால் வர முடியல, இப்படி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு. ஆனால் அதற்கு பதிலாக பொதுச் செயலாளர் அந்த இடத்துக்கு போயிட்டார். ஸோ இதுக்கு மேலே ஒரு தலைவர் போய் எல்லாருக்கும் நிற்கணும் அப்படின்னா நாளைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் ஏதோ ஒரு தொண்டன் இறந்து போயிடுவார், இல்லை வேற எங்கேயாவது ஒரு இறந்து போயிடுவார். இப்படி எல்லாருக்கும் இடத்துக்குமா ஒரு தலைவர் போக முடியும்? பாசிபிள் கிடையாது. ஸோ இந்த இடத்துக்கு போகிறதுக்கு சில நிர்வாகிகள் இருக்காங்க. ஸோ தமிழக வெற்றி கழகம் சார்பாக அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்குறது, அவங்க கூட நின்று உதவி பண்ணுறது, இது எல்லாத்தையும் அவர்கள் செய்வார். எல்லா இடத்துக்கும் தலைவர் தான் போய் நிற்கணும் அப்படின்னு நீங்கள் முட்டாள்தனமாக பேசுனீங்கன்னா அது எப்படா கணக்கில் வரும்? ஆனால் அதே சப்போஸ் இன்கேஸ் விஜய் அவர்கள் இப்போ மனோஜ் அவர் இறந்ததுக்கு போகல, பக்கத்து வீட்டிலே இருந்தாலும் போக முடியல, எங்கேயோ ஒரு இடத்துல ஷூட்டிங்கில் மாட்டிக்கிட்டாரு, இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறார் அப்படின்னா இந்நேரம் இதே வாய் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பார்த்தியா பக்கத்து வீட்டில் இருக்காரு, அந்த வீட்டில் இருக்கிற அந்த இத்தனைக்கும் இவ்வளோ பெரிய இயக்குனரோட பையன் இறந்தது கூட விஜய் வரல அப்படின்னு சொல்லி அதை டார்கெட்டாக பேசியிருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த இறப்புக்கு ரஜினிகாந்தோ இல்லை கமலஹாசனோ இல்லை அஜித் அவர்களோ வந்த மாதிரி நான் எந்த வீடியோவும் பார்க்கல. ஒருவேளை எனக்கு நான் மிஸ் பண்ணேன்னு தெரியல, வரலன்ற மாதிரி தான் நானும் நியூஸ் கேள்விப்பட்டேன். ஆனால் இவங்கள பற்றிலாம் எவனுமே பேச மாட்டாங்க, இவங்கள பற்றிலாம் எவனுமே வாய் திறக்க மாட்டாங்க. இத்தனைக்கும் பாரதி ராஜா இல்லாமல் பரட்டை அப்படின்ற ஒரு கேரக்டர் இல்லாமல் இன்றைக்கி ரஜினி அவர்கள் தமிழ் சினிமாவில் ஒரு கோல் வச்சுருக்க முடியுமான்னு கேட்டால் கஷ்டம். கமலஹாசன் கூட ஒரு நடிப்பு அரக்கன், அதனால் வந்து விடுங்க, அந்த இடத்துல ஒரு கோமணம் கட்டிட்டு நடித்தாரும் ஜப்பானியா நடித்து அந்த பேர் இன்னை வரைக்கும் நிலச்சிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் ஏமயம் அவங்க 2 பேரையும் வச்சு டைரக்ட் பண்ண ஒரு டைரக்டர், அவருடைய மகன் இறந்ததுக்கு இவங்க வந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. நான் திருப்பி சொல்கிறேன், ரஜினி அவர்களுடைய வீடியோவோ இல்லை கமல் அவர்கள் வீடியோவோ நான் பார்க்கல. இத்தனைக்கு யோகி பாபு வந்தது, எஸ்ஜே சூர்யா வந்தது, சூர்யா வந்தது, இப்படி எல்லாருடைய வீடியோவும் நான் பார்த்தேன் இந்த கிளிப்பிங்ஸில், இன்க்ளூடிங் சிஎம் வந்துட்டு போனது வரைக்கும். ஆனால் இவங்க வந்தாங்களே எனக்கு தெரில. அண்ட் அஜித் அவர்கள் வரல அப்படின்னு கன்ஃபார்மாக தெரியும். ஏன்னா அவர் இங்கே இல்லை, இங்கே ஐ திங்க் கார் ரேஸில் இருக்கிறாரா, இல்லை இட்டாலியில் இருக்கிறாரா, இல்லை ஷூட்டிங்கில் இருக்கிறாரா நமக்கு தெரியாது. ஆனால் வரல.
ஆனால் இதெல்லாம் எவனுக்கும் பிரச்சனை கிடையாது. இதே என்னடா நீங்கள் எப்படா இப்படி இருக்கிறீங்க? அதாவது ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாரும் முதல்ல புரிஞ்சுக்குங்க. அவர் ஒரு கட்சியின் தலைவர், ஓகே, மக்களுக்கானவர், அவ்வளோதான். அதனால மக்களுக்கானவர்னா எல்லார் வீட்லேயும் எங்கேயே பார்த்தாலும் டெய்லி ஏதாவது இழவு விழுந்துட்டு தாண்டா இருக்கும். அதனால எல்லார் வீட்டுக்குமாடா போக முடியும் அவர்? இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் 1.5 கோடி பேர் இப்போ இது வரைக்கும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த 1.5 கோடி பேர் வீட்டில் இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் இழவு விழுந்துச்சு நமக்கு தெரியாது. ஸோ அப்போ அதுக்கெல்லாமல் போயிட்டு இருக்க முடியும்? எல்லாத்துக்குமா போக முடியும்? பேசிக்காக பேச வேண்டாமா? ஒரு புரிதல் வேண்டாமா? இது எல்லாத்தையும் மீறி இந்த இடத்துல இவ்வளோ பாதுகாப்பு இருக்கும்போதே இவ்வளோ டஃப் கொடுக்குறீங்க விஜய் அவர்கள். அந்த கேட்லேருந்து இந்த கேட்டுக்கு போகிறதுக்குள்ளேயும் இவ்வளோ பெரிய இடத்துக்கு யாருமே இல்லாத ஒரு இடத்துல, சின்ன இடத்துல அவர் போய் நின்று அந்த இடத்துல பண்ணுறதெல்லாம் சாத்தியமா? கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்கடா, யோசிச்சு பேசுங்க. அதுவும் இந்த பத்திரிகைக்காரங்க நீங்கள் தாண்டா உண்மையாலுமே இவர் வெளில வரமாட்டாருன்னு பேசுகிறீங்க, ஆனால் வெளில வந்தால் நீங்கள் தாண்டா போய் மொக்கிறீங்க. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? திருந்துங்கடா கொஞ்சமாவது. அதுவும் நேற்றெல்லாம் அந்த இடத்துல பண்ணதெல்லாம் அநியாயம்டா, அராஜகம்டா. இதெல்லாம் எப்போ நீங்கள் முடிக்க போகிறீங்க, எப்போ நீங்கள் இதெல்லாம் நிறுத்த போகிறீங்கன்னு நமக்கு தெரியல. இப்போ இதனால தான் அவர் பத்திரிக்கைக்காரரை மீட் பண்ண மாட்டேங்கிறாரு. இப்போ பத்திரிக்கையில் ப்ரெஸ் மீட் கொடுன்னா வெளில வந்தாவே ஒட்டுமொத்த ப்ரெஸ்ஸும் அவர்கிட்ட தாண்டா போய் நிற்கிறீங்க. இதில் யாரும் ஏன்டா ப்ரெஸ் மீட் வேறு தனியாக உங்களுக்கு? எனியோ கைஸ், ஸோ இந்த மாதிரி ஒரு போன ஈத்தரைகள் கூட தான் நம்ம வந்து அரசியல் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது தான் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? வேறு வழி பண்ணி தானே ஆகணும். நாளைக்கு வேறு பொதுக்குழு கூட்டம் வேறு இருக்குது. சரி, அது நடக்கட்டும். அந்த வீடியோ பார்ப்போம். ஏன் பொதுக்குழு, வாட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பொதுக்குழு, இது எல்லாத்தையும் நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு நிறையா திட்டங்கள் வரும்னு நினைக்கிறேன். என்னென்ன தீர்மானம் போட போகிறாங்கன்னு தெரில. டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் எந்த அளவுக்கு ஆப்பு வைக்க போகிறாருன்னு தெரியல. ஆனால் நாளைக்கு கிழின்னு கிழிக்க போகிறாரு, அது மட்டும் கன்ஃபார்ம். ஓகே கைஸ், see you on another video. Love you all. Take care. Bye bye.